வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் தினமும் தொடர்ந்து காலை நேரங்களில் நம்ம பால் குடிக்கிறதால என்னென்ன மாதிரியான மருத்துவ ஆரோக்கிய நன்மைகளை பெறுகிறோம் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். பாலில் ஊட்டச்சத்துக்கள் நிறைந்திருக்கு. உடல் ஆரோக்கியத்தை பராமரிக்கிறதுக்கு தொடர்ந்து தினமும் நம்ம ஒரு கிளாஸ் பாலை தவறாமல் எடுத்துக்கொள்ளலாம். இதன் மூலமாக நமக்கு நிறைய ஆரோக்கிய நன்மைகள் கிடைக்கும். பாலில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள்லாம் முதல்ல நம்ம என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுக்குவோம். பாலில் உங்களுக்கு புரோட்டீன் கிடைக்கும், புரதச்சத்து, கால்சியம், பொட்டாசியம், மெக்னீசியம் இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கிறதால உங்களுக்கு உடல் நலத்தை மேம்படுத்துறதுக்கு பால் உதவிகரமாக இருக்கும். ஸோ இதை தவிர இன்னும் என்னென்ன மருத்துவ நன்மைகளை பால் உங்களுக்கு கொடுக்குது அப்படின்றத பற்றி நம்ம ஒவ்வொன்றா தெளிவாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்ப்பதற்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காமல் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். எலும்புகளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது பால். பாலில் கால்சியம், பாஸ்பரஸ், மெக்னீசியம் போன்ற ஊட்டச்சத்துக்கள் இருந்திருக்கின்றன. இது எல்லாமே உங்களுடைய எலும்புகளை ஆரோக்கியமாக வைத்திருக்கிறதுக்கான முக்கியமான ஊட்டச்சத்துக்கள். மெக்னீசியம் என்ன பண்ணும் அப்படின்னா கால்சியத்தை உறிஞ்சி எலும்புகளை பலப்படுத்தும். ஸோ இதுக்கெல்லாம் நீங்கள் பால் குடிக்கிறது உங்களுடைய எலும்புகளுக்கு நன்மை தரும். இதன் மூலமாக எலும்பு சார்ந்த பிரச்சனையான எலும்பு உருக்கி, மூட்டு வலி, ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், அதே போல் பலவிதமான எலும்பு சார்ந்த பிரச்சனைகளை நீங்கள் குணப்படுத்திக்கலாம், வராமலும் தடுத்துக் கொள்ளலாம். சர்க்கரை நோய் உங்களுக்கு இருக்காது நீங்கள் தொடர்ந்து பால் எடுத்துக்கொள்ளும் போது. பாலில் குறைந்த அளவு கிளைசமிக் குறியீடு தான் இருக்கு. அதாவது லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் கொண்டு இருக்கக்கூடிய உணவுகளில் பாலும் ஒன்று. சர்க்கரை நோயாளிகள்லாம் லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் இருக்கக்கூடிய உணவுகளை தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்றத மருத்துவ நிபுணர்கள் பரிந்துரைப்பாங்க. தொடர்ந்து தினமும் ஒரு டம்ளர் பால் சர்க்கரை நோயாளிகள் குடிக்கும்போது அவங்களுடைய உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை அவங்க பெறுவதன் மூலம் சர்க்கரை நோய் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு குணப்படுத்தப்படும். அதாவது பிளட்ல உங்களுடைய சுகருடைய அளவு கொஞ்சம் கொஞ்சமாக கண்ட்ரோல் ஆகும். நாளடைவில் அந்த ப்ராப்ளத்திலிருந்து அவங்க விடுபடலாம். ஸோ சுகர் பேஷண்ட்ஸ் பால் குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. தசை வளர்ச்சி உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தொடர்ந்து நீங்கள் காலை வேளைகளில் பால் குடிக்கிறது நல்லது. நல்ல ஆரோக்கியமான பலமான தசைகளை பெற விரும்புபவர்கள் பாலை தங்களுடைய உணவுகளில் சேர்த்துக்கொள்ள வேண்டியது நல்லது. இப்போ ஊட்டச்சத்து நிறைந்திருக்கக்கூடிய பால் என்ன பண்ணும் அப்படின்னா தசை வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப உதவிகரமாக இருக்கும். தசைகள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். இப்போ ஆற்றல் உங்களுக்கு பால் தரும். ஒரு எனர்ஜியை உங்களுக்கு எப்பவுமே கூட்டி தரும். உடல் பலவீனத்தை உங்களுக்கு போக்குறதுக்கும், அதாவது நீங்கள் உங்களுடைய உடம்பு ரொம்ப வீக்காக வச்சிருக்கீங்கன்னா நீங்கள் பால் எடுத்துக்கொள்ளும் ஆரோக்கியமான முறையில் உங்களுடைய உடலை வலிமையாக்கி கொள்ளலாம். வலிமையாக்கி கொண்டு ஆற்றலை அதிகரிக்கிறதுக்கும், அதாவது உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய அந்த எனர்ஜியை இன்னும் உங்களுக்கு அதிகரிக்கிறதுக்கும் தொடர்ந்து நீங்கள் தினமும் ஒரு கிளாஸ் பால் குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பாலில் இருக்கக்கூடிய புரோட்டீன் போன்ற இன்னும் பல சத்துக்கள் உங்களுடைய உடலினுடைய ஆற்றல் மட்டத்தை இன்னும் அதிகரிக்கும். ஸோ எப்பவுமே நீங்கள் எனர்ஜியாக இருக்கலாம், புத்துணர்ச்சியாக செயல்பட்டு அன்றைய நாளை நீங்கள் முழுவதுமாகவே புத்துணர்ச்சியாக செயல்பட்டு உங்களுடைய வேலைகளை நீங்கள் தொய்வின்றி செய்யலாம். இப்போ காலை வேலைகளில் நீங்கள் பால் குடிக்கிறது போலவே இரவு நேரங்களையும் நீங்கள் பால் குடிக்கும்போது நல்ல தூக்கம் உங்களுக்கு கிடைக்கும். தூக்கமின்மையால் அவதிப்படுபவர்கள்லாம் தினமும் தொடர்ந்து இரவு நேரங்களில் தூங்க செல்வதற்கு முன்னாடி ஒரு டம்ளர் வெதுவெதுப்பான பால் குடிக்கலாம். இது செரட்டோனின் மற்றும் டோபமைன் போன்ற ஹார்மோன்களை உங்களுக்கு அதிகரிக்க வச்சு தூக்கத்தினுடைய தரத்தை உங்களுக்கு மேம்படுத்தும். மேலும் பால் குடிக்கும்போது உங்களுக்கு நல்ல தூக்கம் பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ இதனால பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நீங்கள் பால்களை எடுத்துக்கொள்ளும் பால் குடிக்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய நிறைய மருத்துவ நன்மைகளை பெற்று நலமோடு வாழலாம். நீங்கள் தொடர்ந்து பால் குடிங்க. அதில் இருக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகளை பெற்று எலும்பு ஆரோக்கியத்தை மேம்படுத்திக் கொள்வதில் தொடங்கி இரவு ஆரோக்கியமான உறக்கத்தை பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.